ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ்க்கான தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எப்போ தேர்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது ஒவ்வொரு மாணவர்களும் டிஸ்ட்ரிக்ட் போட்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடும்போது அப்போ எனக்கு தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் வேணும் நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறப்ப இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். ஸோ சினானிம்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ் தெரப்பு, யார்குடி, ட்ரெமெண்டஸ். இந்த பக்கம் ஆன்டினிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி, எனபிள்ஸ், ஆங்ஷியஸ். ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் 7th ஒன்ப்பா, சூஸ் த கரெக்ட் plural form of stratum from the following. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சுங்க. 8th one, attach suitable suffix to the word appear. 9th one, choose the correct expansion of the abbreviation GCSC. என்ன வரும் பார்த்து வச்சுங்க. Next 10th one, complete the following sentence with most appropriate phrasal verb. The sailors soon dash water and food. 11th one, choose the suitable option to pair it with the word man to form a compound word. ஓகேங்களா? 12th one, fill in the blanks with the most appropriate preposition given below. There was a pin drop silence dash the room. 13th one, complete the following sentence by using most appropriate form of the tense given below. She dash since morning. 14th one, choose the appropriate linker from the given 4 alternatives. Dash Sita saw a snake, she ran away. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 3 இருந்தால் போதும் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 15th one, what made the young seagull go mad. 16th one, where was the author when he heard the noise. 17th one, how did Sanyal show that he had a sense of self-respect. 18th one, why did Mr. Amel say it was the lost French lesson. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் பண்ண நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் poet lines. ஸோ poem lines கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. இதில் 19th வந்து பார்த்தீங்கன்னா ஏல whom does the word me refer to. B, what kind of life does the poet want to lead. ஓகேங்களா? 20ல் A, who is a lioness. B, who does the poetess want. 21ல் A, does the poet know what happened in the house. B, what is the mystery about the house. ஓகேங்களா? 22ல் A, who tells us to hate our brothers. B, what do we do to ourselves. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 3 பசங்களா. ஸோ இந்த செக்ஷன் 3 கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் 23ல் ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் டு அதர் வாய்ஸ். ப்ளீஸ் do not use mobile phones here. 24, rewrite the sentence using indirect speech மாற்றணும். Kala said to Ram, how have you performed your task. 25, பஞ்சுவேட் பொறுத்த வரைக்கும் why are you so ungentle asked Miranda. ஸோ எங்கே கம்மா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் போடணும், எங்கே டபுள் கொட்டேஷன் பண்ணணும் அப்படின்றது நம்ம பசங்க பார்த்து வச்சிங்கப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. 26, ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு சிம்பிள் சென்டென்ஸை மாத்திரம். ரமேஷ் சேஞ்ச்டு ஹிஸ் ட்ரெஸ் அண்ட் வெண்ட் அவுட் டு ப்ளே. ஓகேங்களா? 27, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஸோ உங்களுக்கான வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும், அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி நம்ம பசங்க ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி அதனும் இது பார்த்து வச்சிங்க. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 4 செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் வரும். ஸோ இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த ரோட் மேப் பார்த்து வச்சிங்க கம்பல்சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று, அடி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த போஸ்ட் ஆஃபீஸ், வேர் ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது எப்படி வழி சொல்லிங்க அப்படின்னு பார்த்து வச்சிங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3 ஸோ பார்ட் 3 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் highlight the factors responsible for the all-women Indian Navy crew to carry out the expedition. 30, explain the experience of the young seagull in his first flight written by Lem O'Flaherty. 31, technology is a boon to the disabled. Justify. 32, how did Watson help his friend to arrest the criminal. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 செக்ஷன் 2ல் போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 33ல் what are the positive aspects mentioned in the poem life. 34, how do machines confess they are inferior to human brain. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 35 வந்து பார்த்தீங்கன்னா போயம் லைன் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது. ஏ வந்து பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த above lines. பி, ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். சி, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன். டி, பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த லாஸ்ட் லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 36, பேரஃப்ரைஸ் த ஃபாலோவிங் போயட்டிக் லைன்ஸ்ப்பா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
37 பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இந்த கரண்ட் ஆர்டர். ஸோ உங்களுக்கான சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். சினாரியோ நீங்கள் பசங்க கரெக்டாக நீங்கள் வந்து படித்து அழகாக எழுதணுப்பா. ஸோ இதில் ஃபஸ்ட் அப்டிஷன் த ரோட் வாஸ் லாங் அண்ட் ஸ்டீப். நெக்ஸ்ட் இ ஆர்டர் டு புட் டு டெத் ஆல் ஏஜ்டு பீப்பிள். நெக்ஸ்ட் த புவர் ஃபார்மர் ஹூ லவ்ட் இஸ் மதர் வாஸ் ஸ்ட்ரக் வித் கிரீஃப். த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் கவர்ன்ட் பை எ டிஸ்போட்டிக் லீடர். இ கேரிட் இஸ் ஓல்டு மதர் டு த மவுண்டைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக நம்ம பசங்க ஆர்டர் வைஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்கப்பா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 38 பொறுத்த வரைக்கும் ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ்ப்பா. ஸோ உங்களுக்கான பேசேஜ் கொடுத்துப்பாங்க, அதில் கொஷின் கேட்கப்பட்டிருக்கும், அதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்கள். ஏ வந்து பார்த்தீங்கன்னா வேர் தே ஏபிள் டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். பி வேர் டிட் தே ஷட் தெம்செல்வ்ஸ். சி வாட் வாஸ் மிஸ்டர் கிருஷ்ணன் ட்ரைங் டு டூ. டி ஹூ இஸ் லக்ஷ்மி. இ ஹவு டிட் லக்ஷ்மி ஸ்க்ரீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான ஒரு டவுட் வரும். அதாவது ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நாங்கள் படிச்சுட்டு பட்டுமா ப்ரோ, ஏன்னா இன்னும் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல எக்ஸாமு. ஸோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை மட்டும் பார்த்துட்டு போட்டுமா கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறது தான். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் மாடல் பேப்பரை பார்த்து போங்கப்பா. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. மற்ற சில மாவட்டத்தில் இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. மறுபடியும் அதான் சொல்கிறேன், பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 4 செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 4 எழுதுனா போதும். 39 ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் த இன்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஃபுட்வேர் ஃபார் ஆல் சைஸஸ், என்லெஸ் வெரைட்டி, ஆல் பிராண்ட்ஸ் அண்டர் ஒன் ரூஃப், அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ், ஷூஸ் அண்ட் ஹீல்ஸ், 43 எம்ஜிஆர் ரோடு விழுப்புரம். ஸோ பார்த்து வச்சுங்க. 40 ரைட் லெட்டர் டு ஏ ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் ஆர்டரிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல். ஓகேங்களா. 41 யுவர் கவின் கீர்த்தி, the cultural head of GHSS Trichy, prepare a notice on behalf of your school inviting the students to participate the dance competition to be conducted next week. ஸோ இது பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு 42 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. நம்ம பசங்க வந்து ஒன் கேர்ள் இருக்கா ஒரு நாய் இருக்கா அப்படின்னு போடாதீங்க, ஒரு பியூட்டிஃபுல் சென்டென்ஸாக போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இல்லை மார்க் குறைப்பாங்க, பார்த்துங்கப்பா. நெக்ஸ்ட் 43 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரிப்பா. ஸோ இது நோட்ஸாகவும் நீங்கள் மேக் பண்ணலாம், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்மரியாகவும் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 44 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எரர்ஸ் இந்த ஃபாலோவிங். ஸோ ஸ்பாட் த எரரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் இஸ் டேமேஜ்டு. பி நோ நியூஸ் ஆர் குட் நியூஸு. சி கலா இஸ் டாலஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ். டி ஹேவ் எனி ஒன் சீன் மை பர்ஸ். இ டோல்ட் டு மீ எ ஸ்டோரி. ஓகேங்களா. ஸோ என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் வருது அப்படின்றத நம்ம பசங்க பார்த்து செக் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லிட்டேன், இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா எல்லா ஆன்சர்ஸ் இருக்குது. கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் ஆன்சரை போட்டு. அப்படி இல்லைனா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் மெமரி போயம்ப்பா. ஸோ இந்த சம்மர் ஆஃப் லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு பிலீஃப்ஸ் மட்டும் முடிக்கணும். எந்த போயமு எந்த ஆத்தரு, ஸோ போயம் நினச்சி கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 4 டெவலப்பிங் இன்ஸ். ஸோ தயவு செஞ்சு பார்த்து வச்சிங்கப்பா. சரிங்களா. எப்படி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. ஒருவேளை இன்ஸ்டால்மெண்ட் எப்படி எதுன்னு தெரியல ப்ரோ, எப்படி கொடுத்தாலும் நாங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை அவங்க சொல்லித்தர வேணும்னா சொல்லுங்கள், சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் 47 பொறுத்த வரைக்கும் வந்து ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ பேசேஜ் கொடுத்துறாங்க, கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. ஏ வந்து வாட் ஆர் த எலிஃபென்ட்ஸ் கன்சிடர்ட் அஸ். பி ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டஸ் an elephant require every day. சி வேர் டு தே dig holes to collect water. டி வாட் acts as buffer zones during the forest fires. ஆர் போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து how does the poet describe the spring season. பி which line tells you that the garden is fresh. சி does the poet welcome the summer. how do you know. how is autumn in India. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பக்காவாக படிச்சு வச்சிருப்போம். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் அப்படி உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்களுக்கு போட்டுனே இருக்கேன். சரிங்களா. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.